என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஸ்டாலின் தோற்றாலும் கட்சி இருக்குது. மம்தாவுக்கு கைவிட்டு நழுவுது. திரிணாமுலோட எதிர்காலம் தான் என்ன? சமீபத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதல்வராய் இருந்த ஸ்டாலின் தோற்றாங்க. அதே போல மேற்கு வங்கத்துல மம்தாவும் தோல்வி அடைஞ்சாங்க. இதுல ஸ்டாலின் தோற்றாலும் தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அவர் கையில தான் இன்னும் திமுக இருக்குது. ஆனா மம்தா நிலைமையோ வேற. அதை பற்றி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். ஒரு அரசியல் கட்சிக்கு இரங்கற்பா எழுதுவதுன்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. கட்சிகள் அப்படின்னு சொல்றது ஜெரிகோவோட ரோஜாக்கள் போன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரிகோவுடைய ரோஜா அப்படின்றது பாலைவன சூழல்லையும் பல ஆண்டுகள் காய்ந்து போகாம உயிர் வாழக்கூடிய ஒரு அதிசய தாவரமாகும். பாதகமான சூழல்ல பல ஆண்டுகள் காய்ந்த பந்து போல இருந்தாலும் சிறிதளவு ஈரப்பதம் கிடைச்சாலும் அது மலர்ந்துடும். அந்த வகையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய சின்னமான ஜோரா காஸ்புல், அதாவது இரட்டை புல் பூக்கள், தற்போது சந்தித்து வரக்கூடிய மிக மோசமான நெருக்கடியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் தப்பிச்சு பிழைக்குமா? இந்த கேள்வி இப்போ மேற்கு வங்கம் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் வரவிருக்கக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தலில் மற்றும் 2031 சட்டமன்ற தேர்தல்களையும் பாஜகவை எதிர்கொள்ளும் அளவுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் தாக்கு பிடிக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்துல பாஜக ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்திருக்கு. இனி அதனுடைய பலம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா திரிணாமுல் காங்கிரஸோ உள்ளுக்குள்ள சிதைய தொடங்கியிருக்கு. மம்தா பானர்ஜி மற்றும் அவருடைய மருமகனும் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜியோட நிலைப்பாட்டிற்கு எதிராக அதிருப்தி திரிணாமுல் தலைவர்கள் சந்திச்சு பேசியதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டதா கூறி எம்எல்ஏக்களான சந்தீபன் சகா மற்றும் ரிதப்ரதா பானர்ஜி ஆகிய 2 பேரையுமே கட்சி தலைமை ஜூன் 1ஆம் தேதி இடைநீக்கம் செய்தது. கட்சியுடைய மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான குணால் கோஷ் தவறா வழிநடத்தப்பட்டு கட்சி தலைமைக்கு எதிராக செல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லார்கிட்டையும் கைகூப்பி கேட்டுக்கிற அப்படின்னு வேண்டுகோளும் எடுத்திருக்காங்க. மம்தாவே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய Facebook லைவ் மூலம் திரிணாமுல் காங்கிரஸை உடைக்க சதி நடப்பதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது மம்தா பானர்ஜியோட அரசியல் வாழ்க்கையில மிகவும் கடினமான காலகட்டங்கள்ல ஒன்று. 1998ல அவர் திரிணாமுல் காங்கிரஸை தொடங்கின போது அவருக்கு 40 வயது. இப்போ 70 வயதுல 3 தசாப்தங்களுக்கு முன்பு தான் உருவாக்கிய கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கவும் போராட வேண்டிய சவாலை எதிர்கொள்றாங்க. இந்த 30 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள் திரிணாமுல் ஆட்சியில இருந்தது. அது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ரிசல்ட். மேற்கு வங்கத்துல கடந்த 50 ஆண்டுகள்ல ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட எந்த கட்சியும் மீண்டும் ஆட்சிக்கு வரல அப்படின்றதையும் நம்ம நினைவுல கொள்ளணும். 1977ல இடதுசாரிகளால வெளியேற்றப்படுவதற்கு முன்பு காங்கிரஸ் மட்டும்தான் அந்த அரிய சாதனையை செய்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீதான கொள்கை ரீதியான அர்ப்பணிப்பும் கேள்விக்குறியாகி இருக்கு. நடிப்பு மற்றும் விளையாட்டுத்துறையை சேர்ந்த பல பிரபலங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள்ல ஒரு பெரும் பகுதியா இருக்காங்க. அவர்கள் வாக்காளர்களை ஈர்ப்பார்கள் அப்படின்றதாலையும் சாதகமான கள நிலவரத்தாலையும் அவர்களுக்கு சீட்டுகளும் வழங்கப்பட்டுச்சு. அவர்களும் வெற்றி பெற்றாங்க. அவர்கள பெரும்பாலானோர் இப்போ திரிணாமுல் காங்கிரஸோட தொடர்ந்து இருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். அதன் அறிகுறிகளை ஏற்கனவே காண தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தேசிய அரசியல் பார்வையாளர்கள். திரிணாமுல் காங்கிரஸுடைய நெருக்கடி மே 31ஆம் தேதி அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மம்தா பானர்ஜி தலைமையில நடைபெற இருந்த கூட்டத்திற்கு 80 திரிணாமுல் எம்எல்ஏக்கள்ல சுமார் 60 பேர் வரல அப்படின்னு பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எம்எல்ஏக்கள் வராததற்கு திரிணாமுல் செய்தி தொடர்பாளர் குணால் கோஷ் அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் போராட்டங்கள்ல பிஸியா இருந்ததா கூறி சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் 20 எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட மம்தா கலந்துரையாடலை நடத்துறாங்க. தன் எம்எல்ஏக்களை ஒன்றாக வைத்திருக்க மம்தா போராடுறார் அப்படின்றத தற்போதைய தீவிரமான பேச்சா இருக்கு. திரிணாமுல் ஆட்சி மீதான ஊழல், அடக்குமுறை மற்றும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்த மக்களின் கோபம் ஒருபுறம் இருக்க, அபிஷேக் பானர்ஜியுடைய கீழ் பழைய தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது மற்றொரு பெரிய காரணியாகவும் பார்க்கப்படுது. அரசியல் ஆலோசனை நிறுவனமான ஐபேக கொண்டு வந்து அதிகாரம் அளித்ததற்கு அபிஷேக் பானர்ஜியா பல திரிணாமுல் தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. தேர்தல் தோல்விக்கு மட்டும் இல்லாம தொண்டர்களையும் நடுத்தர தலைவர்களையும் கட்சி தலைமைக்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தியதற்கும் ஐபேக் தான் காரணம் அப்படின்னு அவங்க கூறுறாங்க. மிக முக்கியமா புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் திரிணாமுல் கட்சியின் பலத்துல நம்பிக்கை இழந்து வலுவான கப்பலான பாஜகவை நோக்கி செல்லக்கூடும். தேர்தலில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் எதிர்கட்சியில அமர பலரும் விரும்புறது கிடையாது.
காரணம், கவுன்சிலர்கள் முதல் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் வர பல திரிணாமுல் தலைவர்கள் கட்சி தாவ தயாரா இருப்பதாகவும் அறிகுறிகளா காட்டியிருக்காங்க. பராச தொகுதி திரிணாமுல் எம்பி ககோலி கோஷ் தஸ்திதர் கடந்த வாரம் அனைத்து கட்சி பதவிகள்ல இருந்தும் விலகியிருக்காங்க. 1998 மம்தாவோட நின்று கட்சி நிறுவனங்கள்ல இவரும் ஒருத்தர். வங்க முதல்வர் சுவேந்த அதிகாரியோட ஒரு நிர்வாக கூட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. நாடியா வடக்கு 24 பர்கானாக்கள் மற்றும் ஹூக்ளி மற்றும் 3 மாவட்டங்களை சேர்ந்த 6 திரிணாமுல் எம்எல்ஏக்களும் அந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 29 மக்களவை எம்பிக்கள் இருந்திருக்காங்க. ஆனா பசீர்காட் எம்பி ஹாஜி நூருல் இஸ்லாமினோட மரணத்திற்கு பிறகு இந்த எண்ணிக்கை 28 குறைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட அதிருப்தி நிலவுவதாகவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுறாங்க. 2029 மக்களவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸுடைய எதிர்காலம் பிரகாசமா இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான் இதற்கு காரணமா இருக்கலாம். இப்போ திரிணாமுல்ல அதிருப்தி வெளிப்படையா தெரியுது. ககோலி கோஷ் தஸ்திதர் பொது வெளியில பேசுறாரு. ரச்சனா பானர்ஜி, ஹூன் மாலியா மற்றும் சதாப்தி ராய் போன்ற பல பிரபல எம்பிக்களை காணல. கூச் பெகாரின் ஜெகதீஷ் பசுனியா, கொல்கத்தா பிராந்தியத்தை சேர்ந்த பார்த்தா பௌமிக் மற்றும் இந்திய கால்பந்து அணியுடைய முன்னாள் கேப்டனான ஹவுராவின் பிரசூன் பானர்ஜி உள்ளிட்ட பல எம்பிக்களும் இதுல பொருந்தும். முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசப் பதான் பஹராம் எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. மம்தா பானர்ஜி வேட்பாளர்களை அவர்களுடைய வெற்றி பெறும் திறனை அடிப்படையாக கொண்டுதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்கள பலரும் ஒருபோதும் திரிணாமுல் காங்கிரஸோட கொள்கை ரீதியா ஆழமா இணைந்திருக்கல. அப்படி இருந்தாலும் திரிணாமுல் அதிருப்தியாளர்களை சேர்க்கறதுல பாஜக எச்சரிக்கையாவே இருப்பதாகவும் தெரியுது. திரிணாமுல் எம்எல்ஏக்களை சேர்ப்பது அக்கட்சியோட பெரிய அளவுல உதவாது அப்படின்னு சொன்னாலும் எம்பிக்கள் மக்களவையில அதன் பலத்தை அதிகரிக்க கூடும். ஆனா திரிணாமுலினோட பழைய தலைவர்கள் புதிய தலைவர்கள் அப்படின்ற போரை தங்கள் கட்சிக்குள்ள இறக்குமதி செய்ய பாஜக விரும்பல. 2021 தேர்தலில் திரிணாமுல் கட்சி தாவியவர்களுக்கும் வாய்ப்பளித்தது பாஜகவுடைய வெற்றி வாய்ப்புகளை பாதித்ததாகவும் கூறப்பட்டுச்சு. வாக்காளர்கள் இவர்களை திரிணாமுல் ஊழலின் தொடர்ச்சியாவே தான் பார்த்தது ஒரு காரணம். திரிணாமுல் காங்கிரஸ்குள்ள நிலவும் கருத்து வேறுபாடு உண்மையானது. ஜூன் 1 அன்னைக்கு தனது Facebook லைவ்ல மம்தா பானர்ஜி இந்த குழப்பங்களை ஒப்புக்கொண்டிருக்காங்க. சில திரிணாமுல் தலைவர்கள் தங்கள் சொந்த நலன்களை பாதுகாக்கிறதுல அதிக அக்கறை காட்டுறதாலையும் கட்சியை உடைக்க சதி நடக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டினாங்க. மம்தா கூட்டிய கூட்டத்துல இருந்து சுமார் 60 எம்எல்ஏக்கள் விலகி இருந்தது ஒரு புறம் அப்படின்னா, மறுபுறம் கட்சியில இருந்து மொத்தமா ராஜினாமாக்களும் தொடர்குது. 7 மாநகராட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா செய்திருக்கிறதா மே 26 பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவிச்சது. ககோலி கோஷ் தஸ்திதர், முன்னாள் ராஜ்யசபா எம்பி சாந்தனு சென் மற்றும் மூத்த செய்தி தொடர்பாளர் அரூப் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய முகங்கள் கட்சி பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி, திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ் சக்கரவர்த்தி போன்றோரும் கட்சியை விட்டே வெளியேறியிருக்காங்க. மே 30 அன்னைக்கு கூட அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதலுக்கு பிறகு கூட பல திரிணாமுல் தலைவர்கள் அதை கண்டிக்க முன் வரல. நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸை எவ்வளவு உடைக்க முயற்சிக்கிறீங்களோ அவ்வளவு அது வலுப்பெறும் அப்படின்னு மம்தா கூறியிருக்காங்க. திரிணாமுல் தலைவர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி கிடையாது, தொண்டர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி. தலைவர்களும் பயப்படுவாங்க, தொண்டர்களும் பயப்பட மாட்டாங்க. தொண்டர்கள் என்னோட இருக்கிற வரை நான் கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. உத்தவ் தாக்கரே மற்றும் சரத் பவார் விஷயத்துல நடந்தது போல அதிருப்தி திரிணாமுல் தலைவர்கள் கட்சியை நிறுவிய மம்தாவிட்ட இருந்தே அதை பறிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. தற்போது மாற்று தலைமை யார்கிட்டையும் இல்லை அப்படின்னாலும் அரசியல எதையும் நிராகரிக்க முடியாது. மம்தாவுடைய நீண்ட கால சகாவும் மூத்த தலைவருமான குணால் கோஷ் கட்சி எம்எல்ஏக்கள் கிட்ட உருக்கமான வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. நான் நம்முடைய எம்எல்ஏக்கள் கிட்ட கைகூப்பி கேட்டுக்கிறேன். நாம் நமது சொந்த பலத்தால தேர்தலில் வெற்றி பெறல. திரிணாமுல் கட்சியுடைய பலவீனமே அதன் பலமும் தான். மம்தா பானர்ஜி தான் திரிணாமுல் காங்கிரஸ். அவர் தான் அந்த உயிர் நாடி. போராடும் குணம் அவருடைய இருக்கும் வர கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மம்தாவும் அவருடைய கட்சியும் ஒரு புறம், பாஜகவுடைய அசுர வளர்ச்சியும் மறுபுறம் உள்கட்சி பூசலையும் ஒரே நேரத்துல எதிர்கொள்றாங்க. 2029 மக்களவை தேர்தல் மற்றும் 2031 சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான். இந்த புயலை திரிணாமுல் காங்கிரஸ் தாங்கிக் கொள்ள கூடும். ஆனா அதற்காக அது கொடுக்க போகக்கூடிய அரசியல் விலை என்னன்றதுதான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.